வணக்கம். லீட் நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். தாலி கட்டிய மனைவி போன்று திமுக கூட்டணி கட்சியினர் உள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் உள்ள அதிமுக மாநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அதிமுக ஐடிவின் சார்பில் பிரச்சாரத்தை ஒட்டி செயலியை அறிமுக செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து இல்லம்தோறும் ஐடிவின் நிர்வாகிகள் மக்களிடையே 2021 முதல் தற்போது வரை விலைவாசி வேறுபாடுகள் குறித்து பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டது. தற்போதுதான் செயலியின் பாஸ்வேர்டு முழு கட்டுப்பாடு வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதனையடுத்து பிரச்சாரத்தை நிமிடத்திற்கு நிமிடம் எடப்பாடி பழனிசாமி கண்காணிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயனாளர்களுக்கு நள்ளிரவு 12 மணி அளவில் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வருவார்களா, தாலிக்கு தங்கம், மடிக்கணினி வழங்கும் திட்டம் உள்ளிட்டவைகள் நிறுத்தி வைத்துள்ளனர். நீட் தேர்வு ரத்து என்றார்கள், அதை ரத்து செய்யவில்லை. ஆனால் TNPSC தேர்வு ரத்து செய்துள்ளனர். இதுதான் அவர்களின் சாதனை. செய்தியாளர்கள் கூட்டத்தில் இருமல் சத்தத்தை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த செல்லூர் ராஜு அவர்கள் சிக்கன் குனியாவை பரப்பி விட்டு விடாதீங்கப்பா, வரும்போது மாஸ்க் அணிந்து வந்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எங்க மண்டலத்துடைய எங்க மாவட்டத்துடைய செயலாளர் கவிச்செல்வம் இவங்களை வச்சு இன்றைக்கு விடிய ஆட்சியினுடைய விலைவாசி ஏற்றத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் விடிய ஆட்சியின் வீட்டு பிள்ளை சாட்சி என்ற ஒரு ஆப் தயார் பண்ணப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான் இதை ஏற்பாடு பண்ணது. அவர் முதல்ல தொடங்கிட்டார். மாநில அளவுல மதுரை மண்டலத்துக்கு நேற்று தான் எங்களுக்கு அந்த கோடு நம்பர் வந்திருக்கு. இனிமேல் அது இயங்கணும். அது எப்படி இயக்கிறது என்பதை எங்களுக்கு எங்களுடைய மதுரை மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் அவங்க எப்படி இயக்கணும், எப்படி செய்ய போறோன்றத அதை காமிக்க போறாங்க. அதை காமிச்சிட்டு அவங்க மூலமாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று இந்த விடிய ஆட்சியில் ஒவ்வொரு இல்லம் சந்தித்து இருக்கிற விலைவாசி ஏற்றம், எல்லாருக்கும் நிறைய இருமல் வருது. அப்பா ஏதோ நீ சிக்கன்குனியா இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டுறாங்க. ஏன்னா இங்க சிக்கன்குனியா பரவுதுன்றாங்க. நம்ம முகக்கவசம் போடாம வந்துட்டோமே. அதனால இந்த விடிய ஆட்சியில இந்த குடும்பம் என்ன சொன்னேன், விடிய ஆட்சியின் குடும்பத்தினுடைய சுமைகள் எந்த அளவுக்கு கூடி இருக்கு, விலைவாசி எந்த அளவுக்கு எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு. 2021 இது 2026 ஒப்பிடும் போது ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளவு தூரம் அவங்க சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தூரம் இன்னலை சந்தித்திருக்காங்க. கோவையில் உள்ள PSGR கிருஷ்ணம்மாள் கல்லூரியில் இவான்சா 2026 எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் ஆடை மற்றும் ஆடை வடிவமைப்பு துறை சார்பில் இவான்சா 2026 எனும் ஆடை கண்காட்சி மற்றும் கல்லூரி விழா பிப்ரவரி 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. ஃபேஷன் என்பது ஆடைகளை தாண்டிய சிந்தனை மற்றும் சமூக வெளிப்பாடு என்பதை காட்டும் வகையில் பிப்ரவரி 12 அன்று நடைபெற்ற ஆடை கண்காட்சியில் சமூக, கல்லூரி மற்றும் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஃபேஷன் பாடப்பிரிவுகளை சேர்ந்த மாணவிகளால் வடிவமைக்கப்பட்ட 15 சுற்றுகளில் 150க்கும் மேற்பட்ட பிரத்யேக ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கல்லூரியின் அனைத்து துறைகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவிகள் ரேம்ப் வாக்கில் பங்கேற்றனர். ஆடைகளுக்கேற்ற ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரங்களை அழகு மற்றும் ஆரோக்கியத்துறை மாணவிகள் மேற்கொண்டனர். நிகழ்ச்சியை GRG நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி அவர்கள் வரவேற்புடன் தொடங்கி வைத்தார். மும்பை கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்டின் குளோபல் பிசினஸ் டெவலப்மெண்ட் தலைவர் திரு ஸ்ரீமுருகன் கலந்து கொண்டார். மேலும் இவான்சா 2026 தொடர்பான அறிக்கையை ஆடை மற்றும் ஆடை வடிவமைப்பு டீன் டாக்டர் சாந்தி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். துறை தலைவர் டாக்டர் R. திவ்யா நன்றி கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக 1ஆம் ஆண்டு மாணவிகளின் குழந்தைகள் ஆடை கண்காட்சி, 2ஆம் ஆண்டு மாணவிகளின் கருப்பொருள் ஆடை காட்சிகள் நடைபெற்றன. காலை அமர்வுகளுக்கு திருமதி அனுபமா மாரிமுத்து, திருமதி M. வருண்யா தேவி, திருமதி ராதா நந்தகி ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர். 3ஆம் ஆண்டு மற்றும் IPG மாணவிகள் வழங்கிய கருப்பொருள் நிகழ்ச்சிகளின் பிற்பகல் அமர்விற்கு டாக்டர் V. கவிதா மற்றும் திருமதி ஷில்பா சுதர்சன் இருந்தனர். பரிசளிப்பு விழாவில் தமிழ்நாடு கைவினை மன்ற தலைவர் திருமதி ரூபா மோகன்தாஸ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளின் படைப்பாற்றலை பாராட்டினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் PB ஹாரதி வரவேற்புரையாற்றினார். வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. துறை தலைவர் டாக்டர் TR இந்துமதி நன்றி உரை கூறினார். பிப்ரவரி 13 அன்று நடைபெற்ற இக்கல்லூரி விழாவில் டிராஸ் டு ட்ரெண்ட் மோட்
மாஸ்டர் மைண்ட் போன்ற ஆன்லைன் போட்டிகளும், ஃபேஷன் ஃபோர்ஜ் டேப், டைனசிட்டி போன்ற நேரடி நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. பிற கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற ஆடை கண்காட்சி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. நிறைவு விழாவில் நெசவு கோயம்புத்தூர் நிறுவனர் திருமதி உமா பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். செஞ்சிலுவை சங்கம் அருகே சத்துணவு ஊழியர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு வடவள்ளி பகுதியில் மோடி முகாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று துவக்கி வைத்தார். வடவள்ளி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக சார்பில் மோடி முகாம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மத்திய அரசின் ஆயுஷ் காப்பீட்டு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஆகியவற்றிற்காக பதிவு செய்யப்பட்டது. இதனை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகியோர் பார்வையிட்டு துவக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடையும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மற்றும் கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வகையில் மோடி முகாம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழக முதல்வர் அரசிற்கு எதிரான அதிருப்தி மனநிலை மக்கள் மத்தியில் இல்லை என்ற கருத்தை ஏற்க முடியாது. முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் என்று பலரும் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக அளித்த வாக்குறுதிகளில் 470 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. திமுக அரசிற்கு எதிரான போராட்டமாக தேர்தல் நாளன்று மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள் பொள்ளாச்சி தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது. 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பொள்ளாச்சியில் துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திமுக உள்ளிட்ட மொழிப்போர் ஈகையர் நினைவு கூட்டமைப்பினர் சார்பில் பொள்ளாச்சி உமாபதி திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர், திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் பொள்ளாச்சியில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் பொள்ளாச்சி நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன், அமுதபாரதி நகரமன்ற தலைவர் ஷியாமலா, கழக சட்டத்திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்தியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக மற்ற மொழிகளை வளர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அட்டவணை மொழியாக இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சலுகைகளையும் உரிமைகளையும் கொடுக்க வேண்டும். மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு சமஸ்கிருத மொழிக்கு என்று 12,000 கோடி முதல் 13,000 கோடி வரை ஒதுக்கியுள்ளது. ஆனால் தமிழ் மொழிக்கு வெறும் 600 கோடி ஒதுக்கி அந்த பணத்தை கூட சரியாக செலவிடாமலும் செம்மொழி ஆய்விற்கு கொடுத்த பணத்தை கூட மீண்டும் திரும்ப பெற்றுள்ளார்கள். இது கோபத்தை உண்டாக்கியுள்ளது. தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், தமிழ் பேசாத எங்களை மாநில மொழிக்கு இன்று ஒதுக்காமல், அட்டவணை மொழிக்கு நிதி ஒதுக்காமல் ஹிந்திக்கு மட்டுமே கோடிகளை கொட்டி கொடுப்பது என்பது தென்னிந்திய மக்களை புறக்கணிக்கும் செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மோடி அரசு பொறுப்பேற்றவுடன் சமஸ்கிருத மொழிக்கென்று ஏறத்தாழ 12,000-13,000 கோடி ஒதுக்கி கொடுத்தது. ஆனால் தமிழுக்கு வெறும் 600 கோடியை கூட ஒதுக்காமல், அந்த பணத்தை கூட சரியாக செலவிடாமல் இங்கு இருக்கக்கூடிய செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு கொடுத்த பணத்தை கூட மீண்டும் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். இது எங்களை கோபத்துக்கு உள்ளாக்க நிகழ்ச்சி. தமிழர்களை, தெலுங்கர்களை, கன்னடர்களை, மலையாளிகளை, தமிழ் பேசாத எங்களுடைய மொழிக்கு, மாநில மொழிக்கென்று நிதியை ஒதுக்காமல், அட்டவணை மொழிக்கு நிதியை ஒதுக்காமல் இந்திக்கு மட்டுமே கோடிகளை கொட்டி கொடுப்பது என்பது தென்னிந்திய மக்களை அது புறக்கணிக்கிற செயல். அதுவும் நீங்கள் கல்வி மொழியாக இந்தி ஏற்றுக்கொண்டால்தான், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் குழந்தைகளுக்கு காலை உணவு அருந்துகிற ஏழை பாளையர்கள் படிக்கிற அரசு பள்ளி குழந்தைகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சாமானியர் படிக்கிற அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வர வேண்டிய 35,000 கோடியை நீங்கள் 3 மொழி ஏற்றுக்கொண்டால், இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும் என்று மோடி அரசாங்கம் ஒரு பாசிச உணர்வு இருக்கிறது.
நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் மதுரை தல்லாக்குளம் அருகே உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: மதுரையில் 140 அடி உயரமுள்ள வ.உ. சிதம்பரனாரின் முழு திருவுருவ சிலை கப்பலூரில் 2.5 ஏக்கரில் அமைய உள்ளது. இதற்காக தனியார் கல்லூரி இடம் கொடுத்துள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சிலைக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். சிலை அமைவிடத்தில் நூலகம், பூங்கா உள்ளிட்டவைகள் அமைய உள்ளது. சிலையின் முகத்தை பார்க்கும் வண்ணம் 2 லிப்ட் அமைக்கப்பட்டுள்ளது. 2.5 ஏக்கர் நிலத்தை கப்பலூர் பிடிஆர் கல்லூரி நிர்வாகம் அளித்துள்ளது. 15 மாதத்தில் சிலை அமைக்கப்பட்டு பிரதமர் மோடி சிலையை திறந்து வைக்கிறார். இதற்காக 10 கோடி ரூபாய் செலவாகும். இதில் எந்த அரசியல் கட்சி சார்புடையதும் இல்லை. 22ஆம் தேதி நிகழ்வில் நடிகர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரை தலைநகரமாக இருக்கின்ற பூங்கா நகரமாக இருக்கின்ற மதுரை மண்ணிலே வைக்க இருக்கின்றோம். அதற்கு நிலம் 2.5 ஏக்கர் நம்முடைய பிடிஆர் கல்லூரியினுடைய தலைவர் தனவேல் அவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள். அது தேசிய நெடுஞ்சாலையிலே சோகோ பக்கத்திலே அது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் பத்திரம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதைவிட இன்னும் பெரிய இடமாக கிடைத்தால் இன்னும் பெரிய அளவிலே இது செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு இருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த அமைப்பு, இந்த சிலை, இந்த நிகழ்வுகள் ஏசிஎஸ் அறக்கட்டளையின் சார்பில் இதை நடத்த இருக்கின்றோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கோவை ஈஷா யோகாவில் நடைபெறவுள்ள மகா சிவராத்திரியில் பங்கேற்க உள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இவ்விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தென் கைலாய பக்தி பேரவையின் தன்னார்வலர்கள் ரவீந்திரன் மற்றும் தன்னார்வலர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் பேசியதாவது: ஈஷாவில் 32வது மகா சிவராத்திரி விழா 15ஆம் தேதி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் லட்சக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை மகா சிவராத்திரி விழா நடைபெற உள்ளது. இதில் சக்தி வாய்ந்த தியானங்கள், மந்திர உச்சாடனைகள், யோகேஸ்வரலிங்க மகா அபிஷேகம் மற்றும் சிறந்த கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மேலும் இந்த ஆண்டு முதன்முறையாக சத்குரு ஆதியோகி முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் யோகேஸ்வரலிங்கத்திற்கு மகா அபிஷேகம் எனும் ஆன்மீக செயல்களை அர்ப்பணிக்க உள்ளார் என்றும் தெரிவித்தனர். மேலும் மக்களின் வசதிக்காக தேவையான பார்க்கிங் வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறைகள், மருத்துவ வசதி உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விழாவிற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் வருகை தர உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு முதல் முறையா சத்குரு அவர்கள் ஆதியோகி முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற யோகேஸ்வர லிங்கத்துல மகா அபிஷேகம் என்னும் ஆன்மீக செயல்முறையும் அர்ப்பணிக்க இருக்கிறாங்க. யோகேஸ்வர லிங்கத்தோட அருளை பெறும் வகையில இந்த குறிப்பிட்ட மந்திர உச்சாடனைகள் மூலமா முழு அர்ப்பணிப்போடுவோம் இந்த அபிஷேக செயல்முறை நடைபெற இருக்குது. இந்த அபிஷேக செயல்முறையில மக்களும் கலந்துக்கிற வகையில நம்ம ஒரு லிங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவருமே இலவசமா இந்த லிங்க் மூலம் அவங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை பதிவு பண்ணும் மூலம் இந்த மகா அபிஷேகத்துல கலந்துக்க முடியும். மகா சிவராத்திரி விழாவோட முக்கிய அம்சமா நள்ளிரவு சந்தியா தியானம் மற்றும் பிரம்ம முகூர்த்த தியானம் ரெண்டும் தத்துவோட வழிகாட்டுதலோட நடைபெற இருக்குது. இந்த விழாவில் இரவு முழுதும் மக்கள் முழித்திருக்கிற வகையில விழிப்புடனோடு இருக்கிற உதவி செய்யும் வகையில நமது பாரத பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைகளை வெளிப்படுத்துற வகையிலையும் இரவு முழுதும் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் கோவையில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்க வேண்டும் என்று கூறி 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் அவர்களின் தலைமையில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை மத்திய அரசு கட்டாயமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா மற்றும் மத்திய அரசு சார்ந்த பள்ளிகளில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை பள்ளி மாணவர்களுக்கு சொல்லித் தருவதாகவும் தமிழினை புறக்கணித்து வருவதாகவும் இதனை மத்திய அரசு நிறுத்தி தமிழ் பாடத்தை தமிழ்நாட்டில் கட்டாயமாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பிரதமர் மோடி உலக அளவில் திருவள்ளுவர் மற்றும் தமிழ் மொழியை பற்றி பேசி வருகிறார். ஆனால் என் தமிழ்நாட்டில் மத்திய அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியை அமல்படுத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
5000 ஆண்டுகளாக பேசக்கூடிய தமிழ்மொழி தற்பொழுது மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இல்லாததால் இது வேதனை அளிப்பதாகவும் இதற்கு மத்திய அரசு உரிய தீர்வு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் இருக்கின்ற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு மொழிப்பாடமாக கூட தமிழ் இல்லை. ஆனால் சமஸ்கிருதம் கட்டாய மொழிப்பாடமாக இருக்கிறது. மோடி அரசு என்ன சொன்னாங்க? தேசிய கல்விக் கொள்கையில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வின்னு சொன்னாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் செய்யக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் இல்லை. தமிழுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் படித்து பாஸ் பண்ணி போக முடியுதுன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கு அவமானம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஒரு மாணவனுக்கு 8வது வரை தாய்மொழி கல்வி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. ஆனால் ரைட் டு எஜுகேஷனுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கைக்கும் எதிராக மத்திய அரசு பள்ளிகளிலேயே தமிழ் இல்லை என்பது வெட்கக்கேடு, வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் உடனடியாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கட்டாய மொழிப்பாடமாக இருக்க வேண்டும் என்று மோடி அரசை, ஒன்றிய அரசை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். மதுரையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தனது 30 ஆண்டுகால வெளிநாட்டு அனுபவத்தை விட்டுவிட்டு தந்தையின் பொது பணிக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட SS காலனி பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு தலை குனியாது என்ற பொதுக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் மாநில உரிமைகள் குறித்து விரைவாக உரையாற்றினார். தமிழக அரசு கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் ஒளியேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், குறிப்பாக நிதித்துறையில் நிகழ்த்தப்பட்ட பெரும் மாற்றங்களை சுட்டிக்காட்டினார். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் செலவு திட்டங்களை செயல்படுத்தியும் வருவாய் பற்றாக்குறையை 62,000 கோடி ரூபாயிலிருந்து 30,000 கோடி ரூபாயாக குறைத்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். முந்தைய அரசு விட்டு சென்ற 92,000 கோடி ரூபாய் கடன் வாங்கும் அளவை 72,000 கோடியாக குறைத்து 2003-2004 ஆண்டிற்கு பிறகு தமிழக வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த நிதி மேலாண்மையை நிலைநாட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அகில இந்திய தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அஜய் நிக்கும்பர் அவர்கள் மதுரையில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்துள்ளார். RSS சககார் பாரதியின் அகில இந்திய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அஜய் நிக்கும்பர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து மதுரையில் சகார் பாரதி அகில இந்திய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அஜய் நிக்கும்பர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மிகவும் சிறப்பாக உள்ளது. மனித சமூகங்களிடத்தே கூட்டுறவுகளை மேம்படுத்துவது, மக்கள் மத்தியில் பண்பாட்டுடன் கூடிய ஒரு கூட்டு உறவினை உருவாக்கி அதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களை நிறுவி அவர்கள் பயன்பெறும் வகையில் சேவைகளை வழங்கி வருகிறது. 1978ஆம் ஆண்டு பாரதத்தில் துவங்கப்பட்ட இந்த சககார் பாரதி அமைப்பு தற்பொழுது 28 மாநிலங்களில் பெரும்வாரியாக கூட்டுறவு சங்கம் நிறுவி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் குறிப்பாக மதுரையில் சககார் பாரதியில் சதீஷ் ஆசாத் மாவட்ட தலைவராக பொறுப்பு எடுத்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டுறவு மூலம் இந்தியா முழுவதும் பல்வேறு தரப்பட்ட கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் ஆத்தூரில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் ஆர்ட்ஸ் கல்லூரி கட்டப்பட்டு செயல்பாட்டிற்கு வருகிறது. கூட்டுறவு எல்லா இடத்திலும் உள்ளது. பல்வேறு அரசாங்க துறையிலும் பொது சேவை மையங்களிலும் உள்ளது. மக்களும் கூட்டுறவுடன் இயங்கினால் இன்னும் சிறப்பாக செயல்படும் என்றும் தெரிவித்தார். Government's project also. I belongs to the cyber security area, so we give the trainings on cyber security to the bankers, credit societies, and other members of the bank. The government is providing a lot of trainings in the cooperative sectors. Government have a lot of training institutes. Mr. Amitjit Shah started the university, cooperative university in the Gujarat. Under that university, we have a lot of cooperative colleges and the government offices here in India as well as in the Tamil Nadu. We have Vamnicom in Pune,
we have university in Anand, we have lot of colleges and diploma courses available in Tamil Nadu also. மதுரையில் 20 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி என்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உணவு அளித்து வரும் சரவணா கிச்சன் நடமாடும் மலிவு உணவகத்தின் மற்றொரு திட்டத்தை நகைச்சுவை நடிகர்கள் திறந்து வைத்தனர். மதுரை நரிமேடு பகுதியில் இயங்கி வரக்கூடிய பிரபல சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா ட்ரஸ்ட் இணைந்து சரவணா கிச்சன் எனும் பெயரில் வேலை மக்களுக்கான நடமாடும் மலிவு விலை உணவகத்தை கடந்த ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கியது. அன்றைய தினம் சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து, கஞ்சா கருப்பு ஆகியோர் தொடங்கிய இந்த திட்டத்திற்கு பொதுமக்களிடையே கிடைக்கப்பெற்ற நல்ல வரவேற்பின் அடிப்படையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது இரவு வேளைகளிலும் குறிப்பாக 20 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி மற்றும் முட்டை பிரியாணி விற்பனை செய்யும் வண்ணமாக சரவணா மருத்துவமனையின் நிறுவனர் சரவணன் ஏற்பாட்டில் அந்த திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. மதுரை நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய சரவணா மருத்துவமனை அருகே நடமாடும் மலிவு விலை உணவு விற்பனை செய்யக்கூடிய அந்த வாகனத்தின் அருகே நடிகர் கிங்காங், சிஸ்டர் மனோகர் இப்படியாக ஏராளமான திரைப்பட நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு மருத்துவர் சரவணனோடு இணைந்து மதிப்பிலான மலிவு விலை அசைவ உணவு வகைகளுக்கான திட்டத்தை தொடங்கி வைத்தனர். ஏற்கனவே 10 ரூபாய்க்கு 3 இட்லி, 1 டீ அல்லது 4 இட்லி என்ற காலை உணவாக விற்கப்பட்டு வந்த வேளையில் தற்போது இரவு உணவு அப்பகுதி மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றும் கூறலாம். 20 ரூபாய் மட்டுமல்ல, 100 ரூபாய் கொடுத்து 5 பொட்டலங்கள் வரை அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆர்வமோடு வாங்கி செல்கின்றனர். அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் தற்போதைக்கு மதுரை உடைய வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த மலிவு விலை உணவகம் பலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிகுந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. என வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள், தினக்கூலி மக்கள், இவங்க எல்லாம் வந்து இதுல பெரிதும் நாங்க பயனடைகிறோம் என்று சொல்லி அது இன்னொரு வண்டி, இப்ப 2 வண்டி அப்ப நாங்க இவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த அம்மாவுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையில, ஏன்னா எல்லா இடத்துல எங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் தொடர்ந்து நலத்திட்டங்களை வழங்குவதற்கான ஒரு உத்தரவை இன்று கொடுத்திருக்கிறார். பொதுக்கூட்டங்கள் நடத்த சொல்லியிருக்கிறார். இன்று மதுரையில சரவணா மருத்துவமனைக்கு இந்த இதை வந்து அதாவது மருந்து விருந்து மனிதனுக்கு ரொம்ப அது முக்கியம். உணவு முக்கியம், மருந்து முக்கியம். அது ரெண்டுமே சேர்ந்து செயல்படுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே வந்து மதுரைக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் தான் சொல்லணும். அதாவது ஏழை எளிய மக்களுக்குலாம் நிறைய உதவி பண்ணியிருக்கேன் நம்ம சரவணன் சார். எங்க 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 சின்ன சின்ன நடிகர்களுக்குலாம் நிறைய வந்து, ஏன்னா நிறைய ஒரு ஆப்ரேஷனும் இருக்கட்டும், போண்டாமணி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலில் தான். அவர் பயங்கரமா சரவணன் சார் அவர் மேல அவர் அன்பு பாசமா வச்சிருப்பாரு. அவரை நிறைய வந்து நடிகருக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஏழை, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்து மூஞ்சி பார்த்தாலே தெரியும் அவர் வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு காசு வேண்டாம் நீங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் வந்து நிறைய பேர் வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இலவசமா வந்து மருத்துவ செலவுலாம் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே கடவுள் வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, இவங்களுடைய ரூபத்தில் தான் நம்ம கடவுளை வந்து பார்க்க முடியும். உண்மையிலேயே பெரிய விஷயம் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அதிமுகவில் வந்து எம்எல்ஏவா வந்து வரப்போறாரு. வந்தாருன்னா டபுளா ட்ரிபிளா எல்லாருமே மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்வாரு. கோவையில் 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஆட்டோவில் வந்து ஆட்டோவில் உள்ள பாகங்களை திருடி சென்றுள்ள சம்பவம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கதவு, பேட்டரி, டயர்களை கலட்டி சென்ற மர்ம நபர்கள் சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார். கோவை மாநகரில் சமீப காலமாக 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன திருட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது ஆட்டோக்களில் நூதன கொள்ளை அரங்கேறியுள்ளது. ஆட்டோவிலேயே வந்து ஆள் இல்லாத ஆட்டோக்களை நோட்டமிட்டு அதில் உள்ள உதிரி பாகங்களை திருடி செல்லும் 4 பேர் கொண்ட மர்ம கும்பலின் செயல் ஆட்டோ தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. கோவை சிவானந்த காலனி அருகே மேட்டுப்பாளையம் சாலை புதுப்பாலம் பகுதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் கண்ணன் மற்றும் கணேசன் ஆகியோர் தங்களது ஆட்டோக்களை வழக்கம் போல நிறுத்தி சென்றுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கண்ணன் வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் ஒரு ஆட்டோவில் அங்கு வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் மிகவும் கேஷுவலாக அந்த ஸ்டாண்டில் ஆட்டோவை நிறுத்தியுள்ளனர். பின்னர் சுற்றுமுற்றும் நோட்டமிட்டு கண்ணன் மற்றும் கணேசனின் ஆட்டோக்களில் இருந்து கதவு, பேட்டரி மற்றும் ஸ்டெப்னி டயர் ஆகியவற்றை லாவகமாக கழட்டி தங்களது ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். மறுநாள் காலையில்
வந்து பார்த்த ஓட்டுநர்கள் தங்களது வாழ்வாதாரமாக விளங்கும் ஆட்டோக்களின் பாகங்கள் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஆட்டோவில் வந்த இந்த திருட்டு அரங்கேறி இருப்பதும் தெரியவந்தது. திருட வந்த கும்பல் மற்றவர்கள் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக தங்களது ஆட்டோவையும் அங்கேயே நிறுத்திவிட்டு கைவரிசை காட்டியது ஆட்டோ ஓட்டுநர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட கண்ணன் ரத்தினபுரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் இரவு நேரங்களில் ஆட்டோக்களில் வந்து கொள்ளையடிக்கும் அந்த மர்ம கும்பலை வலை வீசி தேடி வருகின்றனர். கோவை ஸ்ரீ நாராயண குரு கல்லூரியில் கிரிடைஸ் 2026 எனும் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவை காக்காசாவடி பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ நாராயணா குரு கல்லூரியில் தேசிய அளவிலான இன்டர் கல்லூரி கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் கிரிடைஸ் 2026 என்ற தலைப்பில் நிகழ்ச்சி தேசிய அளவில் அனைத்து கல்லூரிகளுக்குமான இன்டர் கல்லூரி கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீ நாராயண குரு கல்வி அறக்கட்டளை தலைவர் வழக்கறிஞர் சாத்துக்குட்டி, செயலாளர் ஸ்ரீஹரி, பின்னணி பாடகி தீப்தி சுரேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட கல்லூரி முதல்வர் முனைவர் கல்பனா வரவேற்புரையாற்றினார். ஸ்ரீ நாராயண குரு கல்வி அறக்கட்டளையின் தலைவர் வழக்கறிஞர் சாத்துக்குட்டி கலை விழாவின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களின் திறமை, ஒற்றுமை ஆகியவற்றையும் எடுத்துரைத்து மாணவர்கள் மத்தியில் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ நாராயண குரு கல்வி அறக்கட்டளையின் செயலர் ஸ்ரீஹரி வாழ்த்துரை வழங்கி அவர் கூறியதாவது: இன்றைய தலைமுறை மாணவர்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் கற்பனை நயத்துடனும் சிந்தனை ஆற்றலுடனும் இருக்கிறார்கள். அதனை பயன்படுத்துவதற்கு இதுபோன்ற கலை விழா மேடையாக அமைகிறது என்றும் மாணவர்களுக்கு அறிவுரையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கோவை ஈஷா யோகா மையத்தில் பேராசிரியரின் 2 மகள்களுக்கு மனநல சோதனை நடத்தி அறிக்கை தர வேண்டும் என்று தமிழக அரசின் மனநல சோதனை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கோயமுத்தூரைச் சேர்ந்தவர் முனைவர் காமராஜ். இவர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது 2 மகள்களை ஜக்கி வாசுதேவ் கட்டாயமாக்க தமது சீடர்களாக்கி அவர்களை மனவசியம் செய்து பிடித்து வைத்திருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க கோரியும் புகார் வழக்குகள் என்று தொடர்ந்து போராடி வருகிறார் காமராஜ். இந்நிலையில் இவரது மகள்கள் மனவசியம், ஹிப்னாடிசம் செய்யப்பட்டு சுயத்தன்மையை இழந்து ஜக்கியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டுள்ளதாகவும் அதை அறிவியல் மருத்துவ பரிசோதனை நடத்தி உறுதி செய்து அவர்களை மீட்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் மனநல இயக்குநரகத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். தொடர்புடைய இருவரையும் கோயம்புத்தூர் மையத்தில் பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தி தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி பணித்துள்ளது. இதுகுறித்து கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த திரு காமராஜ், கருவூரார் அறக்கட்டளை நிறுவனர் சத்யபாமா, புதிய தலைமுறை கட்சி நிறுவனர் கோபாலகிருஷ்ணன், தமிழர் முன்னணி நிறுவனர் இமயம் சரவணன் ஆகியோர் இத்தகவலை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய திரு காமராஜ், ஜக்கி வாசுதேவ் தம்மை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக அமெரிக்காவைச் சேர்ந்த நீதா எனும் பெண் புகார் கொடுத்துள்ள நிலையில் அவர் மீது ஜக்கி தொடுத்த அவதூறு வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. எனவே அந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட வாய்ப்பு உண்டு. அதேபோல இங்கும் பல வழக்குகளில் ஜக்கி சிக்குவார். அதன் ஒருபடியாக தம் 2 மகள்களைப் போலவே பல இளையோர்களை சட்டவிரோத ஹிப்னாடிசம் அல்லது போதை உள்ளிட்ட வசியம் செய்து மயக்கி வைத்த குற்றத்திலும் அவர் உறுதியாக பிடிபடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். என்னுடைய பெயர் காமராஜ். என்னுடைய 2 பெண் குழந்தைகள் ஈசால கடந்த 10 வருடமா இருந்து அவங்களை மீட்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிட்டு இருக்கோம். ஈசால யோகா தியானம்ங்கிற பெயர்ல பகல் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜக்கி வாசுதேவ். அவரு வாயில வர்றத பூரா பொய்யும் பரட்டு தான் இருக்கும். அவர் கோர்ட்ல என்ன சொல்றாரு, எங்க பிள்ளைங்க டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க, நாங்க போய் பிள்ளைகளை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பொய் சொல்றாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஒரு நாள் கூட வந்ததில்லை. என்னோட வீட்டை நம்ம துணைவியார் உடம்பு சொல்லாம வீட்டில் படுத்திருக்காங்க, பார்க்க கூட வரல. இந்த மாதிரி பொய்க்கெல்லாம் இப்போ அமெரிக்கா கோர்ட்ல யூனிவர்சிட்டி அந்த டென்னிசே ஸ்டேட் ஹிமில்டன் கோர்ட்ல தாங்கிற ஒரு லேடி வந்து ஜக்கி என்னை கற்பழிச்சிட்டாருன்னு ஒரு புகார் கொடுத்தாங்க. அப்போ டெல்லியில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை அவர் எனக்கு பல கோடி நஷ்டஈடு வேணும்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த டெஃபமேஷன் கோர்ஸை இந்த கோர்ட் வந்து அமெரிக்காவில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நம்ம தமிழ்நாடு போலீஸும் இப்போ உள்ளே இறங்கியிருக்காங்க. மேற்கொண்டு உள்ள என்ன நடக்கு, காணாமல் போன சாமியார், அங்கே உள்ள சிவசரி சாவில மர்மம், இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குன்னா, அங்கே தியானம் பண்ண வர்றவங்கலாம் ஜக்கி வந்து கப்னாடிசங்கிற முறையில் மருத்துவ முறையில் பயன்படுத்த வேண்டியதை அவர் மனசை பாழாக்கிற, பைத்தியம் பிடிக்க வைக்கிற தியான முறையில் செய்தார். கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு தினத்தை முன்னிட்டு 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
கோவை தொடர் குண்டுவெடிப்பு தினத்தை ஒட்டி 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு வெடித்தது. இதில் 58 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். அதில் பலர் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை பெற்றுள்ளனர். இந்நிலையில் கோவை குண்டுவெடிப்பு தினம் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் தலைமையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் அதிகமாக கூடும் பேருந்து, ரயில் நிலையங்கள் மற்றும் பிரச்சினைக்குரிய பகுதிகளில் தீவிர பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கோவையில் நடத்துனருக்கு திடீரென்று டிரைவர் ஆக வேண்டும் என்ற ஆசை வந்து அவர் மினி பேருந்தை இயக்கியதில் அது தாறுமாறாக ஓடி பெட்டிக்கடைக்குள் நுழைந்து நின்றது. இந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை கணுவாய் பகுதியில் காலை ஏற்பட்ட விபத்து அங்கிருந்த பொதுமக்களையும் பயணிகளையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து மருதமலை வரை செல்லும் மினி பேருந்து ஒன்றின் ஓட்டுநராக சிவராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இன்று காலை கணுவாய் பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஓட்டுநர் சிவராஜ் பேருந்தில் இல்லாத நேரத்தில் அந்த பேருந்தின் நடத்துனருக்கு திடீரென்று பேருந்தை ஓட்ட வேண்டும் என்ற ஆர்வம் வந்துள்ளது. டிரைவர் சீட்டில் அமர்ந்து அவர் பேருந்தை ஸ்டார்ட் செய்து ஓட்ட முயன்ற போது அவரது கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து தாறுமாறாக ஓடியது. வேகமாக சென்ற பேருந்து பின்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் அருகில் இருந்த ஒரு பெட்டி கடையில் மோதி நின்றது. திடீரென்று பேருந்து கடைக்குள் மோதியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சிதறி ஓடினர். நல்ல வேளையாக அந்த நேரத்தில் கடையிலும் இருசக்கர வாகனங்கள் அருகிலும் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த கணுவாய் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஓட்டுநர் சிவராஜை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் குடியிருப்பு பகுதியில் காட்டு மாடு நடமாட்டம் அதிகரித்திருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம், கணுவாய், திருவள்ளுவர் நகர், சோமையனூர், பன்னிமடை, தாளியூர் போன்ற பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிக அளவு உள்ளது. அடிக்கடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் வனவிலங்குகள் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வருகின்றன. மேலும் ஊருக்குள் புகுந்து சேதங்களை விளைவிப்பதால் பொதுமக்களும் விவசாயிகளும் அச்சத்தில் உள்ளனர். திருவள்ளுவர் நகர் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கருஞ்சிறுத்தை நடமாட்டம், காட்டு யானைகளின் நடமாட்டம் இருந்து வந்த நிலையில் தற்போது காட்டு மாடுகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2-3 வாரங்களாகவே திருவள்ளுவர் நகர் பழனியப்பா லே அவுட் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் காட்டு மாடுகள் நடமாட்டம் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மாலை 7 to 8 மணி அளவிலேயே அப்பகுதியில் நடமாட துவங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிலர் தைரியமாக காட்டு மாட்டை பார்த்துக் கொண்டு செல்போனில் புகைப்படம் எடுத்தாலும் குழந்தைகளை வெளியில் அனுப்புவதற்கு அச்சமாக இருப்பதாகவும் வனத்துறை காட்டு மாடு மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் வீடு மற்றும் வீட்டு கடன் கண்காட்சி பிப்ரவரி 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. விஜி விளம்பரம் மற்றும் அவன் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் சார்பில் வீடு மற்றும் வீட்டு கடன் கண்காட்சி வருகிற பிப்ரவரி 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை 2 நாட்களுக்கு கோவை கொடிசியா ஹால் B-யில் நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியினை பார்வையிடுவதற்கான அனுமதி இலவசம். இக்கண்காட்சிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி டைட்டில் ஸ்பான்சராக உள்ளனர். வீடு வாங்குவோர், முதலீடு செய்ய விரும்புபவர்கள் மற்றும் புதிய கார்கள் வாங்குவோர் என்று அனைவரும் ஒரு கூரையின் கீழ் பயன்பெறும் வகையில் இக்கண்காட்சி நடத்தப்படுகிறது. துவக்க விழாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் பொது மேலாளர் திருமதி சித்தப்பட்டுவர் ஹரிதா பூர்ணிமா அவர்கள் கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். நடிகை திருமதி அஜிதா சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். Gracias. SBI லோன் மேலா அனைத்தும் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு இனிமையான ஒரு நிகழ்வுக்கு
Madam Haritha Purnima. Good morning all. I'm Haritha, General Manager, Network from State Bank of India. Grand welcome to you all for this SBI Property Fair 2026. This property fair is being organized by State Bank of India with the support of 42 builders and also auto dealers, so as to showcase the kind of the projects that are available in Coimbatore, which is a buzzing city with best weather conditions, so that the people in residents of Coimbatore and also the residents of Tamil Nadu and across India, whoever is wishing to buy a property in Coimbatore can come to the property fair and look at the properties that are available, the kind of projects, the facilities, 2 BHK, 3 BHK villas and all these available, and they can finalize on this purchase of a house and also avail a loan from State Bank of India, wherein we have come up with the best of the best interest rates, special interest rates exclusively for this property fair. And I really look forward for many people coming down to this for this event, have many inquiries, have their project closure, have their properties finalized to purchase and avail loans from SBI. And it is going to be a big game changer. This property fair is going to be a big game changer for all those who are wishing to have a dream home. All the best. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் அவர்களின் தலைமையில் திருப்பூரில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதிலும் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் அருகில் உள்ள பெருமாநல்லூர் மாக்காளியம்மன் கோவில் வீதியில் கிராமங்களில் 125 நாட்கள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய செயலாளருமான KN விஜயகுமார் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் பேசுகையில், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் வரி உயர்வு அதிகமானதாகவும் பொதுமக்கள் வாழவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், அதேபோன்று அந்நிய செலவாணியை ஈட்டித் தரும் திருப்பூர் தற்பொழுது குப்பை நகரமாக மாற்றப்பட்டதற்கு ஒரே காரணம் திமுகவின் ஆட்சிதான் காரணம் என்றும் தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கிய முதல்வருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து அவரது ஆட்சி தொடர வேண்டும் என்று பயனாளி ஒருவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் வாக்குறுதியாக உழைக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 வழங்கி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இந்த மாதம் மகளிர் யாரும் எதிர்பாராத வண்ணம் மகளிர் உரிமை தொகையாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000, கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 என்று மொத்தம் 5000 என்று பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதை கொண்டாடும் விதமாக பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம், கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் நகர திமுக சார்பில் செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன், அமுதபாரதி ஏற்பாட்டில் பேருந்து நிலையம், கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நகரமன்ற தலைவர் ஷியாமலா, தமிழ்நாடு பெண்கள் முன்னேற்றத்திற்கான நாடாக மாறியுள்ளது. தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் மகளிர் உரிமை தொகை வருமோ என்ற ஏக்கத்தில் இருந்த பெண்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட தமிழக முதல்வர் 3 மாதத்திற்கான முன்பணமாக 3000, கோடைக்கால வைப்புத் தொகையாக 2000 என்று மொத்தம் 5000 வழங்கி அனைவரையும் சந்தோஷப்படுத்தியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மற்றொரு பயனாளி கூறுகையில், என்னை போன்ற சாதாரண மக்களுக்கு 5000 ரூபாய் என்பது மிகப்பெரிய சேமிப்பு தொகையாக உள்ளது. மாதந்தோறும் வருமானத்திலிருந்து 1000 ரூபாயை எடுத்து வைப்பது என்பது நடக்காத விஷயம். தொடர்ந்து இதனை சிறப்பாக செயல்படுத்தி இந்த மாதம் 5000 வழங்கிய தமிழக முதல்வருக்கு கோடான கோடி நன்றி, ஆட்சிகள் தொடரட்டும் என்றும் உருக்கமாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், அடிப்படை ஊதியம் 15700 வழங்கக் கோரி தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 2 நாட்களாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழக அரசு கிராம உதவியாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத நிலையில் கிராம உதவியாளர் வேலை நிறுத்தம் மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்
உதவியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 3வது நாளாக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு திமுக அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி நெற்றியில் நாமத்தை போட்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் போராட்டங்களை அலட்சியப்படுத்தும் திமுக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேசிய மாநில துணைத் தலைவர் மாரியப்பன் அவர்கள், திமுக அரசு எங்களுக்கு வாக்குறுதி அளித்து நாமம் போட்டுவிட்டது. திமுக அரசின் அனைத்து திட்டங்களையும் கொண்டுவர களத்திற்காக பாடுபட்டோம். எனவே எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுவரை எங்களது போராட்டம் நீடிக்கும். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தேர்தல் பணிகளை புறக்கணிப்போம் என்றார். உங்க அப்பா கொடுத்த கருணை அடிப்படைய பணி நியமனத்தை இவர் மு.க. ஸ்டாலின் பறிச்சிருக்காரு. இதுதான் எங்க கிராம உதவியாளருக்கு இவர் செஞ்சதா இருக்கு. இவர் வந்த பிறகு எங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறலைங்கிறப்ப மிக மன வேதனையா இருக்கு. பாத்துக்கோங்க. இதே டயத்தில் 2023க்கு முன்னாடி இறந்த கிராம உதவியாளரும் எங்க கிராம உதவியாளர் எல்லா பேருமே ஓய்வு ஊதியம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2023 ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி ஒரு அரசாணையை போட்டு கிராம உதவியாளர் மத்தியில் பெரிய மன உளைச்சலையும் மன வேதனையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொடுத்திருக்கு. இதை உடனடியாக தமிழக முதல்வர் கவனத்துக்கு இருக்கா இல்லையாங்கிற எங்களுக்கு தெரியல. தமிழக முதல்வர் உடனடியாக தலைப்பட்டு இன்னைக்கு சென்னை எழிலகத்தில் எங்க ஆளுங்க பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள அழைத்து பேசி இதுக்கான ஒரு தீர்வு காணவில்லைன்னா மதுரை மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை தீவிரமாக கொண்டு போவோங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் பணியை கூட நாங்கள் புறக்கணிக்கக்கூடிய வேலையை வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் செய்யுங்கிறதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் மாரியப்பன் மேலும் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயம் போராடாம இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் இன்னைக்கு காலையில் அக்கௌண்ட்ல ஏற்றி விட்டுருக்காங்க. இது எப்படின்னு எங்களுக்கே தெரியல. நாங்க போராடி ஒரு 1000 ரூபாய் ஊதியத்துக்காண்டி இப்படி ரோட்ல நின்று போராடிட்டு இருக்கிறப்ப இந்த பயனாளியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்களை சேர்க்கிற வரைக்கும் அயராது உழைச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு எதுவும் போராட்டமும் இல்லாம எதுவுமே இல்லாம மகளிர் உரிமை தொகை 5000 ஏற்றி விட்டுருக்காங்க. இதோட இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா, அதாவது ஸ்டாலின் முகாமில் 8 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த மனுவுக்கு இப்ப தேர்தல் சமயத்தை காரணமா வச்சு 14,400 ரூபாய் அரியர் ஏற்றி விட்டுருக்காங்க. இதெல்லாம் யார் காசுன்னா எங்களை மாதிரி உழைக்கக்கூடிய அரசு ஊழியரும் கிராம உதவியாளருடைய பணத்தை எடுத்து இந்த அரசு தன் சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். தமிழக ஊரக பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் 125 நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு சீர்குலைக்க கூடாது என்று வலியுறுத்தி அதிமுக சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற ராஜன் செல்லப்பா பேசுகையில், திமுகவின் தோல்வி பயம், கூட்டணி பிரச்சனையின் காரணமாக மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே உரிமை தொகை வழங்க சட்டமன்றத்தில் நிதி கொள்கையில் பரிந்துரை பெற்றிருக்க வேண்டும். தேர்தலுக்காக திமுக 5000 ரூபாய் வழங்கியுள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வாய்ப்புள்ளது என்பதற்காக முன்கூட்டியே 5000 ரூபாய் வழங்கக்கூடாது. மகளிர் உரிமை தொகைக்கு அதிமுக எதிரானது அல்ல. கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு சாதகமாக இல்லை என்பதால் 5000 ரூபாய் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்திற்கும் ஆதரவு அளித்தார். இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே 150 நாள் வேலைவாய்ப்பை அறிஞர் எடப்பாடியார் உறுதியளித்திருக்கிறார்கள். அதை உறுதியளிக்கிற வகையிலும் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது. திமுக அரசு மத்திய அரசை எதிர்க்கிற நோக்கம் தவறானது என்றும் மாநில அரசுக்கு அத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து இருக்கிறது. நிதி பங்கீடு மட்டும் கேட்டுப்பெறுகிற சக்தியை பெறும் என்பதை மட்டும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்துருக்கிறது. திடீர்னு இன்னைக்கு காலையில் 5000 ரூபா கொடுத்து எல்லா அக்கௌண்ட்லையும் வந்திருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு முதல் காரணம் திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி பயம், அவருடைய கூட்டணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள். இத்தனையும் தாண்டி இந்த சூழ்நிலையை உருவாகி இருக்கான இது முறையான அறிவிப்பு அல்ல. இதற்கான ஒதுக்கீடுகளை சட்டமன்றத்தில் நிதிக்குழுவில் பரிந்துரை பெற்றிருக்க வேண்டும். வாக்குறுதி அளித்திருக்கிறவர் முன்கூட்டி பணம் அளிக்கிறது என்றால் 20ஆம் தேதி நடைபெறுகிற மானிய கோரிக்கையின் போது இதற்கான சட்டமன்ற அறிவிப்பு கொடுத்த பிறகு இதனை போன்ற அறிவிப்பு கொடுப்பது முற்றிலும் தேர்தலுக்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்தையும் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.